கோயம்புத்தூர்ல பூத் கமிட்டி ஒரு மாநாடு மாரி அவங்க நடத்தணும்னு ஒரு 5, 6 மாவட்டங்கள கூப்பிட்டு பண்றாங்க. அன்னைக்கு அவரு அங்க பயணம் பண்றாரு. ரோட் ஷோவா அது மாறுது. அதே நாள்ல உதயநிதி அவர்களும் திடீர்னு ஒரு ரோட் ஷோ நடத்துறாரு. எதுக்கு நம்ம அத அவன பண்றோம்? பார்த்து காப்பி பண்ணி நான் ரவுசி எங்க அண்ணன் உதயநிதி கிடையாது. இப்படிலாம் பேசக்கூடாது. எனக்கு கோவம் வரும் எனக்கு. நான் சொல்லல இந்த விமர்சனத்த. விஜய் தரப்பினர் சொல்றாங்க. அவங்க சொல்லுவாங்க பிளகா பசங்க. நீங்க வேற ஒண்ணு. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. யாரு உதயநிதி அண்ணன் யாரு? விஜய் யாரு? அப்படிலாம் பேசக்கூடாது. அதெல்லாம் தப்பு அது. அதெல்லாம் தப்பு. அவரு ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கலைஞருடைய பேரப்பிள்ள. அவரு குழந்தையா இருக்கிறதுலேருந்து எந்த போராட்டத்துக்கு போனாலும் தளபதி அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு கருப்பு கால் சட்டை, கருப்பு சட்டை போட்டு தூக்கின்னு எல்லா போராட்டத்துக்கு போகிறார். எல்லா மாநாட்டுக்கு குழந்தையிலேருந்து கட்சி நிகழ்ச்சியில பங்கேற்றார். குழந்தையாவே போராட்டத்துல பங்கேற்றாரா? ஏங்க தளபதி கூட்டின்னு ஏங்க அவர் கருவறையிலே ஒரு ஒரு போராளிங்க. யாரு? அவர் யாரு? கருவறையில இருக்கும்போது அவங்க எங்க அண்ணியினுடைய வயிற்றில் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கருவாக இருக்கும் பொழுது விசால போய் தலைவரை போய் தளபதியை போய் ஜெயில பார்க்கும்போது எங்க அண்ணி முழுகாமங்கிறாங்க. அவர் ஜெயில இருக்கிறார் சார். ஓ! அப்பவே உதயநிதி போராளியா? ஆமா கருவிலே போராளி எங்க அண்ணன் உதயநிதி. இது ஒண்ணு நான் ஒண்ணு முகஸ்துதிக்காக சொல்ல வரல. கருவிலே ஒரு போராளி நின்ன முதல் தேர்தலே ஜெயிச்சார். சார் இன்னைக்கு ஏதாவது எடுத்து பேசுங்க. நீங்க போய் கருவிலே போராளின்னுலாம் அவ்ளோ மிகைப்படுத்த வேணுமா சார் என்ன? மிகைப்படுத்துற தகுதி அவருக்கு இருக்குது. மிகைப்படுத்துகிற ஒரு தலைவனாக உருவாகி வருகிறார். அதனால தான் நான் சொல்றேன்.